ஹாய் நண்பா, அரசு டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தற்பொழுது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. யங் ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் ஃப்ரெஷரை ஹையர் பண்ண போகிறாங்க. 60,000 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்குது. நம்ம தமிழகத்தில் சென்னையில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. நிறைய ஜாப் ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அரசு டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்கு கீழே வரக்கூடிய இந்த ITI லிமிடெட்ல இருந்து தற்பொழுது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் லொக்கேட் ஆகிருக்கு. நாடு முழுவதும் கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்னணி டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் துறை தான். தற்பொழுது இந்த டிபார்ட்மெண்ட்ல யங் டேலண்டட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை அறிவிச்சிருக்காங்க. சேலரி பாருங்க, டிகிரி படிச்சுட்டு அப்ளை பண்ற பட்சத்தில் மாதம் 60,000 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் டெக்னீஷியன் லெவல் ஜாப் இருக்கு. அதாவது டிப்ளமா படிச்சுட்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா 35,000 ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. அண்ட் தென் யங் ப்ரொஃபஷனல்ல ஆபரேட்டர் லெவல் ஜாபும் அவைலபிளா இருக்கு. 30,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கு. குறைந்தபட்ச வயது 18 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமா ஒரு 200க்கும் அதிகமான காலியிடங்கள் விட்டிருக்காங்க. இதுல பல்வேறு லொகேஷன்ல வேலை வாய்ப்பு இருக்கு. நம்ம தமிழகத்துல சென்னையில வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர் 7, சீரியல் நம்பர் 8, சீரியல் நம்பர் 9 இந்த 3 கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகளுக்கு நம்ம தமிழகத்தில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ சீரியல் நம்பர் 7 என்ன பதவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HR கேட்டிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் யங் ப்ரொஃபஷனல் HRக்கான வேலை வாய்ப்பு 15 காலியிடங்கள் இருக்குது. எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. குறிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் வர்றதுனால ஃப்ரெஷருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எனி டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கக்கூடிய ஃப்ரெஷர் இதற்கு அப்ளை பண்ணுங்க. அடிஷ்னலாக அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். ஸோ ஒரு டிகிரி வரைக்கும் படித்த எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, சீரியல் நம்பர் 8ல் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு யங் ப்ரொஃபஷனல் கிராஜுவேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கு. அதுக்கப்புறம் யங் ப்ரொஃபஷனல் ஜென்ரலிஸ்ட்ல மார்க்கெட்டிங் வேலை வாய்ப்பு மொத்தமாக இதில் ஒரு 10 அண்ட் தென் இதில் ஒரு 10 20 காலியிடங்கள் மார்க்கெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி அதை ஃபாலோ பண்ணி MBAல மார்க்கெட்டிங் எடுத்து படிச்சிருக்கிறவங்க இந்த 10 காலியிடங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா BBA படித்தவங்க, BBM படித்தவங்க, BMS படித்தவங்க யங் ப்ரொஃபஷனல் ஜென்ரலிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய மார்க்கெட்டிங் வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் 9 இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு. யங் ப்ரொஃபஷனல் ஜென்ரல் அதில் ஃபினான்ஸ் கேட்டகரியில் ஒரு 10 காலியிடங்களை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. எனி டிகிரி எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். அடிஷ்னலாக கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருந்தாலே போதுங்க. ஸோ மொத்தமாக ஒரு 215 காலியிடங்கள். இதில் நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை டிவிஷனுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி டெக்னீஷியன் லெவல் கேட்டகரி வேலைகள்லாம் இருக்குது. அதற்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பெங்களூரில் சொல்லியிருக்காங்க. பக்கத்து ஸ்டேட் கேரளாவில் பாலக்காடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்து வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. இப்போ சென்னையில் போய் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்கள் சென்னை வேகன்சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்ற ஸ்டேட் அதாவது பெங்களூர்னாலும் ஓகே, பாலக்காடுனாலும் ஓகே அப்படின்னா டெக்னீஷியன் வேலை வாய்ப்பு இருக்குது, ஆப்ரேட்டர் கேட்டகரி வேலை வாய்ப்பு இருக்குது. அதற்கெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலை வாய்ப்பு தான். ஆனால் உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடையாது. கான்ட்ராக்ட் கேட்டகரியில் தான் எடுக்கிறாங்க. சேலரி ஆல்சோ உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடாக வந்து கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் அந்த மாதிரி இருக்காது. டிகிரி வரைக்கும் படித்தவங்களுக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் எனி டிகிரி படித்தவங்களுக்கான ஜாபை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அப்போ எனி டிகிரி படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா மாதம் 60,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். நிறைய ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது ஃபுல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு இனிஷியலாக 1 இயர் இருக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அடிஷ்னலாக ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்போ மொத்தமாக ஒரு 3 வருடங்கள் கான்ட்ராக்ட் கேட்டகரியில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த கான்ட்ராக்டில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க. அடுத்தடுத்து வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் லேர்ன் ஆல்சோ பண்ணிடுவீங்க. அதனால் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ட்ரை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன ஜாப் எல்லாமே யங் ப்ரொஃபஷனல் கிராஜுவேட்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு தான். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு 2 ஸ்டேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்டேஜ் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. கேண்டிடேட்டை எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க வாங்கியிருக்கக்கூடிய டிகிரி மதிப்பெண்களை வைத்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஜாப் பேஸ் பண்ண நிறைய ஸ்கில்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதை பொறுத்து ஷார்ட்லிஸ்ட் ஆவாங்க.
ஒரு சில பேர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ், ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நாட் ஃபார் கம்பல்சரி, ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம், அந்த ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதை பற்றி அவங்க ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஷார்ட் லிஸ்ட் தான். ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குரூப் டிஸ்கஷன், அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ தான். உங்களுக்கு எக்ஸாம், ரிட்டன் டெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அப்ளை பண்ண கேண்டிடேட்டோட ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் வைக்கிறாங்க, அண்ட் ஃபைனலாக ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இந்த ஸ்டேஜஸை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கிடைச்சிருதுங்க. இதை ஃபாலோ பண்ணி டெக்னீஷியன் அண்ட் ஆப்ரேட்டர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1 ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூ அந்த மாதிரி கிடையாது, ஸ்கில் டெஸ்ட் மட்டும் இருக்கும். அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கூட ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு உங்களோட டவுட்டை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் தாங்க இது. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நம்ம பார்த்த நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் கிராஜுவேட்ஸ், யங் ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் க்ளோசிங் வந்து ஜனவரி 12. நம்ம பார்த்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி ஒரு கொரியண்டம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் இன்னும் வந்து ஆக்டிவேட் ஆகலை, சரிங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்மிங் ஜூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதும் நான் வந்து டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் மூலமாக இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் டெலிகிராம் சேனல் இல்லைனா வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கெலாம் எந்த ஒரு ஃபீஸுமே மென்ஷன் பண்ணலை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தருடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.